ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக ஒரு ப்ளூடூத் வாங்கியிருக்கேன். இந்த ப்ளூடூத் வந்து HUAWEI ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் லைட்டுன்னு போட்டிருக்கு. நல்லாயிருக்கும். சவுதியில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இந்த ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது வந்து சவுதி ரியாலுக்கு வந்து 130 ரியாலு. நல்ல ப்ளூடூத் தான். நான் இதை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒன்று வாங்கினேன். அதனால் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸும் பண்ணிவிட்டு அதை பற்றின ரிவ்யூவும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஓகே, பிடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த ப்ளூடூத் வந்து நான் ஏற்கனவே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ப்ளூடூத் புதுசாக ஒன்று வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அதே சேம் பிராண்டே வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா செம்ம குவாலிட்டி இந்த ப்ளூடூத் வந்து. இது நம்ம இந்தியாவில் இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. பட் இங்கே சவுதியில் வந்து எக்கச்சக்கமான பேர் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகம் பேர் இது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த ப்ளூடூத். ஏன்னா விலையும் கம்மி, அதே அளவுக்கு சார்ஜிங் தாங்க. பேட்டரி லைஃப் வந்து இதில் 11 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்கு, 11 மணி நேரம் போட்டிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் கிட்ட வரும். ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கிட்ட வரும். ரொம்பவே சார்ஜ் நல்லாவும் இருக்கும். பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ இதை பிரிச்சிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை பார்க்குற ஆஃபீஸில் உட்காந்து யாருமே இல்லை, சரி ரைட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு. ஓகே, பிரிச்சாச்சு. பாக்ஸிங்கே சூப்பராக இருக்கு. ஓகே, பிரிச்சாச்சு. பாக்ஸே நல்லா இருக்கு, பார்க்கவே சிம்பிளாக இருக்கு பாக்ஸு. உள்ள அதோட அந்த எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த புக்கு. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, செம்மையாக இருக்குது. இதுக்கே ஒரு டேப்பை போட்டு உள்ளே போட்டு டைட்டாக ஒட்டியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் மாடல் வந்து AM61. சாரி, சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ளூடூத் மாடல் வந்து AM61. செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது ஜிப்போட. உள்ளே வந்துட்டு ஏர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க காதில் மாற்றுறதுக்கு சைஸ் வாரியாக. இது வந்து ஸ்மாலு, இது வந்து எக்ஸலு, இது வந்து L லார்ஜு. அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக உள்ள டேட்டா கேபிள் தான், டைப் C அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக உள்ள டேட்டா கேபிள் தான். உள்ளே சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ள அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. ப்ளூடூத் வெளியேற்றலாம். இதுதாங்க அந்த ப்ளூடூத். பட் வேறு எதுவும் இல்லை உள்ள. எனக்கு இந்த அன்பாக்ஸு அப்புறம் ரிவ்யூ இதெல்லாம் பண்ண வராது. இந்த மாதிரி எதுவும் ப்ராடக்ட்டு அந்த மாதிரிலாம் சுத்தமாக பண்ண வராது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. HUAWEI ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் லைட் மாடல் AM61 சூப்பராக இருக்குது. இப்போ பிரிச்சிடலாம். செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, செம்ம லென்த்தாக இருக்குங்க. லென்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ ஒரு பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் போகிறது இங்கே இருக்குது. கேபிள் வந்து இங்கே இருக்குது, சார்ஜிங் கேபிள். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாக நல்லாவே இருக்குது. இந்தியாவில் கிடைக்குதா என்னன்னு தெரில. ஆனால் அந்த HUAWEI வந்து இந்தியாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பேட்ரி, இது மொத்தமாக பேட்டரியே தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். HUAWEIன்னு போட்டிருக்கு. இதில்
இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஏர்பட்ஸில் வந்து ஸ்மால் சைஸை யூஸ் பண்ணால் தான் காது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப காது வலிக்கும் பெரிய இதாக போட்டால் ஸ்மால் சைஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதே நல்லா தான் இருக்கும். இதில் 2 விதமாக போடலாம். இப்படியும் போட்டு பார்த்தீங்களா, இதை போட்டதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, போட்டதுக்கப்புறம் சுற்றி நடக்கிறது வந்து சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு ரொம்ப மைனஸ். ஏன்னா காது ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸ்ஸு. மற்றபடி நம்ம பாட்டெலாம் கேட்கும்போது சவுண்டை கம்மியாக வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். மற்றபடி இது எப்படின்னா ரொம்பவே காது அடைச்ச மாதிரி, யாராச்சும் பேசினா கூட நார்மலாக எந்த சாங்கு எதுவுமே கேட்காம இருக்கும்போது யாராச்சும் கொஞ்சம் மெதுவாக பேசினா கூட நம்மளுக்கு கேட்காது. இதில் சாங்கே கேட்காம இருக்கும்போது கூட, ஏன்னா இது வந்து காது ஃபுல்லாக மொத்தமாக அடைச்சிருச்சு, ஃபுல்லாக அடைச்சிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் பேசும்போதே என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது. இப்படியும் போட்டுக்கலாம். இந்த இதை இந்த மாதிரியும் வச்சு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. கொஞ்சம் கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு. மறுபடியும் நல்லா இருக்குது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் அனுப்பணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் வருது. ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு லைட்டிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. பேரிங் ஆகுது. பேர் கேட்குது. இந்த ப்ளூடூத்தை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நல்லாவே இருக்கும். இது வந்து எப்படின்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதை பற்றி தெரியும். பேட்ரி லைஃப் தாங்க இதில் ரொம்பவே முக்கியம். விலையும் கம்மி. இது ஓப்பனாக இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா பேட்ரி லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரத்துக்கு சார்ஜ் கண்டினியூஸாக வரும். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். HUAWEI Bluetooth ஹெட்ஃபோன்ஸ் லைட். இதுலேயே ஸ்போர்ட் ப்ளூடூத் இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளூடூத்தோ இல்லை ஹெட்ஃபோன்ஸோ எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹை குவாலிட்டியான ப்ளூடூத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வாங்கினாலும் அந்த சவுண்டிங் வந்து நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா ஹாரி ஜெயராஜ் பாட்டு எடுத்து கேட்டு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் பொதுவாகவே ஏதாச்சும் ஒரு ப்ளூடூத்தோ இல்லை ஹெட்ஃபோன்ஸோ வாங்கும்போது முறையாக வாங்கும்போது இல்லை ஃபஸ்ட் டைம் சாங் கேட்குறேன்னா அது ஹாரி ஜெயராஜ் சாங்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாரி ஜெயராஜ் சாங்ஸ்னால். எல்லா சாங்ஸும் நான் கேட்டிருக்கேன். எல்லா சாங்ஸும் என்னோடய மொபைலில் இருக்கும், எப்பயுமே இருக்கும். நம்ம செக் பண்ணணும் சவுண்டிங் நல்லா இருக்கா, பேஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னா ஓப்பனாக சொல்லணும்னா இந்த 2 இதுவும் சைடில் ஒழுங்காக கேட்குதா, நல்லா இருக்கா, ஒரே குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் எடுத்து எந்த சாங் வேணாலும் எடுத்துக்கும். பர்டிகுலராக ஒரு சாங் கூட சொல்ல முடியாது. நீங்கள் எந்த சாங் வேணாலும் எடுத்தும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கோட சவுண்டிங் வந்து பக்காவாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒருத்து இல்லை சவுண்டிங்கும் சரி, கால் குவாலிட்டியும் சரி, உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அமேசான் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டில், மோஸ்ட்லி அமேசானில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் அமேசான் இருக்குது, இங்கே சவுதியில். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாடல் வந்து இருக்குது. பாருங்கள். HUAWEI Bluetooth ஹெட்ஃபோன்ஸ் AM61 மாடல் டைப்பு AM61 இருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலியில் யாராச்சும் சவுதியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் சவுதியில் உள்ள ஃபுட்டை பற்றிலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கொஞ்சம் போய் பாருங்கள், முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால், டைம் இருந்தால்.